தமிழால் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுட சுட அடை தோசை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ வாங்க அடை தோசைக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ அளவில் ஊற வைக்கணுங்கிறத பார்த்துடலாம். இது வந்து காப்படி உலக்கு. எனக்கு கிலோ கணக்கில் எனக்கு அளவு தெரியாது. ஸோ நான் உலக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ காப்படி உலக்கில் ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். நான் பச்சை அரிசி எதுவும் சேர்க்க மாட்டேன். வெறும் இட்லி அரிசி மட்டும் ஒரு காப்படி உலக்கில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 100 உலக்கு, சின்ன உலக்காக இருக்கும், குட்டியாக இருக்கும். 100 உலக்கு. இதில் வந்து மற்ற பருப்புலாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு உலக்கு அரிசி எடுத்ததுக்கு 100 உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். ஸோ 3/4 உலக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு கூட போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து துவரம்பருப்பு, அது ஒரு அரை உலக்கு. அடுத்தது உளுந்து வந்து அரை உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அது எடுத்திருக்கேன். உளுந்து வந்து அரை உலக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பு வந்து மெயின் அடை தோசைக்கு. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற உளுந்து வந்து ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப மெதுன்னு ஆகிடும். ஸோ அது அரை உலக்குக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டாலே போதும். உளுந்து இட்லி தோசைக்கு தான் நிறையா வேணும். இப்போ ஃபஸ்ட் நல்லா அலசிட்டேன். தண்ணியில் 2-3 அலசிக்கோங்க. அலசிட்டு அது அந்த அரிசி பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி. இது வந்து நைட்டு நீங்கள் ஊற வச்சு காலையில் ஆட்டணும்லாம் கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே போதும். எல்லா பருப்பு அரிசிலாம் நல்லாவே ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் கூட போட தேவையில்லை. நம்ம மிக்சிலே போட்டு அதை அரைச்சிடலாம். எதுக்கு கிரைண்டரை போட்டு கழுவிக்கிட்டு? ஸோ மிக்சிலே போட்டு அரைச்சிடலாம் வாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே 6 வரமிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இதெல்லாம் எதுக்குன்னா பருப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கோமா, அது கொஞ்சம் வயிறு மப்பாயிடுச்சுன்னா கேஸ் ட்ரபிள் மாதிரி ஆகிடும். அதுக்காக இதெல்லாம் நம்ம போட்டு சீரகம் பெருங்காயத்தூள் அதுக்கு தான் மெயினாக போடுறது. இதெல்லாம் வச்சு எப்படி அரைக்கணுங்கிறத நான் காட்டுறேன் வாங்க. இப்போ ஊறின அரிசி பருப்பு ரெடியாக இருக்குது. நம்ம மிளகாய், சோம்பு, சீரகம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அரிசியோடு சேர்த்து இந்த மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா அரைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம்ல, காரத்துக்கு ஏற்றாப்புல அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் எல்லாத்தையும் எப்படி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி இதோட போட்டு சேர்த்து அரைக்கலாம். பண்ணுங்க, 1க்கு 2 அரைச்சிட்டேன். இது நம்ம இவ்வளோ பெரிய மிக்சியில் இவ்வளோண்டு தானே போடுறோம். ஸோ நல்லா கிரைண்ட் ஆகாது. அரிசியோட போடுறப்ப அது சூப்பராகிடும். இருங்க காட்டுறேன். இப்போ நம்ம எடுத்து ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நான் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். இதுக்காக உட்காந்து கிரைண்டர்லாம் கழுவி யார் செய்வா? கொஞ்சம் தானே போடுறோம். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ போட்டாச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த மிளகாலாம் அரைஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா இல்லை கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டு திரும்ப நம்ம அரைக்கலாம். இது வந்து இன்னொன்று என்னென்னா, ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. அப்புறம் குழக்குலன்னு நல்லா இருக்காது. கொரக்கொரன்னு அரைக்கணும். அதுதான் அடை தோசை. இப்போ பாருங்கள், செம்மையாக அரைஞ்சிருச்சு. இது ஆக்சுவலி நான் ரொம்ப மாவு மாதிரி அரைக்கல, குருணையாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்பவும் குருணையாக வச்சிடாதீங்க, முழுசாக இருந்துட போகுது. ஸோ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கலர் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் மிச்சம் அரிசி வச்சுருக்கோம் பாருங்களேன். அதையும் ஒரு ஓட்டிட்டு நான் ஃபுல்லாக அரைச்சி கொண்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பெருங்காயத்தூள் வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட கொட்டிடலாம். மூடிலாம் வலிச்சு விடுங்க, இல்லாட்டி அரிசிலாம் அங்கே விட்டுக்கிட்டே இருக்கும். அதையும் வலிச்சு விட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணி ஊற்றி
திரும்ப இப்போ எடுத்து பார்த்தா செம்மையாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து ஏற்கனவே அரைச்சோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பட்டு டிங்கரிங் பண்ணணுங்கிறத காட்டுறேன் வாங்க. ஸோ நம்ம அடை மாவு ரெடி. இதில் என்னென்னலாம் போட்டு இதை எப்படி சுவையாக்கணுங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இப்போ தேவை அடையில் போடுறதுக்கு. 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா துருவி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட போகிறோம். செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, வாசமாக இருக்கும், மாவே வாசமாக இருக்கும். இதை தவிர இன்னும் என்னெல்லாம் நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணுறோம் அந்த டேஸ்ட் ஆக்கிறதுக்கு அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இப்போ மாவு ரெடி, வெங்காயம், கேரட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் போட வேண்டிய எல்லாமே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. எல்லா மாவுலேயும் கலக்காதீங்க. ஏன்னா வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் வெங்காயம் போட்டு கிளறிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அது மாதிரி புளிச்ச மாதிரி வெங்காய வாடை அடிக்கும் மாவு. ஸோ அப்பப்போ உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அந்த மாவில் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்ச கேரட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் எனக்கு இங்கே கிடைக்கல. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஏன்னா பருப்பு, அரிசிலாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கணும். கல் உப்பு இதில் போட முடியாது. ஏன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுனால கல் உப்பு போட்டு நீங்கள் அரைக்க முடியாது. அதனால் நான் தூள் உப்பு எடுத்திருக்கேன். போட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம், கேரட், உப்பு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். இது வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா கெட்டியாக இருந்துச்சுன்னா இது பருப்பு, அரிசியில் குருணையாக வேறு அரைச்சிருக்கோம்ல, அந்த அளவுக்கு உங்களால் வந்து தோசை கல்லில் இழுக்க முடியாது. ஸோ நல்லா தண்ணியை நிறையாவே ஊற்றிட்டு கொஞ்சம் லிக்விட் அள்ளி ஊற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது எதுக்குன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அடை தோசை பார்த்திங்கன்னா ஏற்கனவே மிளகா போட்டிருக்கனால கொஞ்சம் கலராக தான் வரும். இருந்தாலும் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் ஈவனாக அந்த மஞ்சத்தூள்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கணுன்ட்டு. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு சப்போஸ் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு கிளறினோன்னே பார்த்தா கொஞ்சம் கெட்டியாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இங்கே தண்ணி ஆக்கிட்டேன். அடுத்தது எப்படி சுடலான்னு பார்ப்போமா. இப்போ உங்கள் தோசைக்கல்லை பற்ற வச்சுக்கோங்க. நல்லா காயட்டும். காயறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்க அப்படின்னா தோசை அந்தளவுக்கு அந்த அடை வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மெத்துன்னு இருக்கும். கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலக்கிறது மாவை கூட. அப்போ தான் நல்லா இழுக்க வரும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலக்கிட்டிங்கன்னா தோசை எவ்வளோ ஊற்றுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றலாம். நான் இங்கே வந்து நல்லெண்ணெய் இல்லை, நெய் தான் ஊற்றினேன். ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் நல்லா வாசமாகவே இருக்கும். நெய்யில் சாப்பிட்டிங்கன்னா. இவ்வளோ நெய் ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க, குழந்தைங்களுக்கு தான். அதனால் நல்லாவே நெய் ஊற்றி அடை சுட்டுறேன். இதில் என்னென்னா கருவேப்பிலை, இந்த கேரட்லாம் நீங்கள் திருவி போட்டிருக்கனால குழந்தைங்க எப்படியும் சாப்பிட்ருவாங்க. எடுத்து பிறக்கி தனியாலாம் வைக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி துருவி போடுறது அது ஒரு ஆடட் அட்வான்டேஜு. எப்படியும் அந்த கேரட்டு, கருவேப்பிலைலாம் சாப்பிட்ருவாங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் லேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் தோசையை விட இந்த அடை தோசை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதுக்குன்ட்டு ரொம்ப ஃபுல்லில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில், இல்லாட்டி மீடியமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் இடையில வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வெந்தோடனே அது அந்த கலரே மாறிடும் வெந்து. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ பாருங்கள்,
2 சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. வெள்ளை வெள்ளைன்னு எடுக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது அடை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரெல்லாம் வந்துருச்சு. இப்போ அதை அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா அடையும் நீங்கள் சுட்டு வச்சுக்கோங்க. அடுத்த அடையை நம்ம ஊற்றலாம். அது ஊற்றுறப்பே பாருங்களேன், அந்த தண்ணியை நல்லா கலக்கியிருக்கிறதுனால அசால்ட்டாக அப்படியே சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. திரும்ப நம்ம நெய் அள்ளி ஊற்றிக்குவோம். நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணும், அதனால் நெய், கொலஸ்ட்ரால் அந்த ரொம்ப கான்ஷியஸ்லாம் பார்க்காதீங்க. உடம்பு கான்ஷியஸ் பார்க்கணும் தான், பட் கொஞ்சம் ருசியும் சேர்க்கணும்ல நாவுக்கு. அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ அதே மாதிரி பரட்டி போட்டாச்சு. சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சுட சுட சாப்பிட்ணும். அடையை பொறுத்த வரைக்கும் சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த கார்னர்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சர்க்கரை எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், மொறு மொறு மொறுன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து ஒயிட் சுகர் அவ்வளோவா சேர்க்குறதில்ல குழந்தைங்களுக்கு, அதனால் நான் நாட்டு சர்க்கரை வச்சு கொடுத்தேன். நாங்கள்லாம் வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.